மக்களே வணக்கம். இது எலெக்ஷன் ஜங்கீஸோட ஒரு சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 பற்றி பேசுகிறோம். என் பேர் டிஎன் ரகு, டிஎன்ஆர், வாஷிங்டன் சுரேஷ், அதுக்கப்புறம் வெரி ஓன் சென்னை சித்தார்த் பிரபாகர். இப்போ ஏடிஎம்கே பற்றி பேச போகிறோம். தமிழ்நாட்டை 31 வருடங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆட்சிக்கு திரும்ப வரணுங்கிற ஒரு வெறியோடு இயங்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி டேன் ஆகிட்டார், அவ்வளோ சுற்றி இருக்கிறார், எல்லாரையும் விட கடுமையாக உழைச்சிருக்கிறார். அவ்வளோ முன்னாடியே கேம்பெயின் ஆரம்பிச்சு. ஸோ ஏடிஎம்கே சான்சஸ், அதுக்கப்புறம் ஓவரால் அந்த அலையன்ஸில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி பேசுவோம். சார், வித் யூ ஃபர்ஸ்ட், என்ன செய்ய போகிறாங்க ஏடிஎம்கே? அவங்களோட நம்பிக்கை என்ன? எப்படி கேண்டிடேட் செலக்ட் பண்ணாங்க? அதுக்கப்புறம் அவங்களோட கேம்பெயின் எப்படி போயிட்டுருக்கு? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? எல்லாத்தையும் சேர்த்து சுருக்கமாக சொல்லுங்கள். ஏடிஎம்கே பற்றி பேசணுன்னா த ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு எவ்ரிபடிஸ் மைண்ட் இஸ் எடப்பாடியோட கேம்பெயின். அவர் ஒரு வருஷமாக கேம்பெயின் பண்ணிகிட்ருக்கார். மிக கடுமையான உழைப்பாளி. எல்லா கான்ஸ்டிடுவன்சிக்கும் மோர் தென் ஒன்ஸ் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ அவரோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குமா அப்படின்றது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக இருக்குது இன்னி வரைக்கும். கேண்டிடேட் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ரீசனபிளி ஓகேன்னு சொல்லுவேன். பட் சில எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏஸ் அவங்க தோற்ற சில முன்னாள் ஆளுங்களுக்கும் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலெக்ஷன் அவ்வளோ பேட்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு நோன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஈல்ட் ஆகிருக்காரு. ஸோ பட் கேம்பெயின் பொறுத்த வரைக்கும், அவரோட கேம்பெயின் பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு வராரு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் நாகரிகெல்லாம் பேசிட்டாரு. அதை தவிர அவரோட கடும் உழைப்பாளின்றதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. கீழ் லெவல்லேருந்து மேலே வந்திருக்குன்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு. கட்சி என்னோட தான்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதுதான். இந்த எலெக்ஷனில் கட்சி அதிமுக எடப்பாடி தான், அவர் தான் ஸ்டார் கேம்பெயினர், அவர் தான் எல்லாமேன்றதை ப்ரூவ் ஆகிடுச்சு. பொதுச் செயலாளர்ன்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்றதும் மோரல்லஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் இது கேட்டீங்க அலையன்ஸ் பற்றி பேசும்போது, அவர் அலையன்ஸ் விஷயத்தில் தான் என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவோட அவர் சேர்ந்துருக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. அது ஒரு பிக் ட்ராபேக். ஏடிஎம்கேல ஒரு போனாரு அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் இன்னொரு 8 மாதமோ 9 மாதமோ வெயிட் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த அலையன்ஸ் ஃபார்மேஷன்னால் அவருக்கு ஒரு கிளியராக ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியோ இல்லை கிளியராக ஒரு யாரெல்லாம் கூட்டணிக்கு சேர்த்துக்க வேணாம், ஓபிஎஸ்சி சேர்த்துக்க வேணான்றது ரொம்ப கிளியராக இருந்தார். தவிர மற்றபடி விஜயை சேர்த்துக்கலாமா வேணாமான்றதுல ஒரு எஸ் நோ போயிட்டே இருந்தது. பிகாஸ் பாஜக உள்ளே கொண்டு வந்தாச்சு. உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் சீட்டில் ஒரு சீட் அலோகேஷனில் ப்ராப்ளம் வந்து, நீங்கள் விஜயோட எடப்பாடி பழனிசாமி சேரக்கூடாதுன்னு தானே பிஜேபி இந்த முடிவு எடுத்தாங்க. அவங்க சேரணும்னு பிஜேபி எதை வேணால் நினைக்கலாம் சார். ஆனால் கடைசி நான் கேட்குறேன், இவர் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள மினிஸ்டர்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ஆப்ஷன் அவருக்கு இருந்ததா? அவங்க மேலே இடி ரைடு அது மாதிரி ஏதாவது? தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மினிஸ்டர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் ஏடிஎம்கே இருக்குதான்னு கேட்குறேன். அது நம்ம ஊழல் பக்கம் போக வேணாம். நான் கேட்குறது, ஏடிஎம்கே ஹிஸ்டாரிக்கலி எம்ஜிஆர் சென்ட்ரலில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வம்பு வச்சுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு பாரம்பரியத்தில் வர கட்சி அது தாங்குவாங்களா? அது மிரட்டப்பட்டாங்களா? அந்த கேள்வி எழுதல. நீங்கள் சேர்ந்து தப்புன்றீங்க. 2024 முக்கியமான பாஜகவான முக்கியமான எலெக்ஷனுக்கு வெளில வந்தாரே. தட்ஸ் லாஜிக்கல். ஸோ அது தைரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, தைரியம் இருந்தது. இந்த விஜய் ஆப்ஷன் நல்லா ஓப்பன் ஆன போது அவர் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். விஜய் ஆப்ஷனை கிறிஸ்டலைஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரு நெகோசியேஷன், 3 பார்ட்டி நெகோசியேஷன் பண்ணி ஒரு சீட் அலோகேஷனை முன்னாடியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே விஜயோடையும் பாஜகவோடையும் பேசியிருக்கலாம். அது பண்ணாதது அந்த அலையன்ஸ் கால்குலேஷனில் அது ஒரு மிகப்பெரிய சரிவு அவருக்கு. அப்புறம் இவர் தினகரன் வந்தது, பிஎம்கே வந்தது, இதெல்லாம் பற்றி சார் தினகரனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தினகரன் அலையன்ஸில் வந்தாலும் என்னுடைய தாழ்மையான கருத்து, அவர் 100% அவருடைய கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸ், தொண்டர்கள் அவருக்கு போட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். தினகரனோட ஓட்டு நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா 2019 அவரோட ஓட்டு மோஸ்ட்லி ஆன்டி இபிஎஸ், ஆன்டி பிஜேபி. அந்த கம்யூனிட்டி நீங்கள் பூத் வைஸ் போய் பார்க்கலாம், நீங்கள் கிளியராக இருக்குது ரெக்கார்டு. அவரோட ஓட்டு ஆன்டி இபிஎஸ், ஆன்டி பிஜேபி. பிஜேபி எப்படி அவங்க சார் அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு
ஒரு ஒரு இழப்பு ஓகே. சசிகலானால. அப்படிதான் நீங்க பார்க்கணும் அதை. அப்படிதான் நீங்க பார்க்கணும். இவர் என்ன வேணா பேசிட்டு போகலாம். அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு யார் சார் அங்கீகாரம் கொடுத்தாங்க, அதிகாரம் கொடுத்தாங்க, பொறுப்புகள் கொடுத்தாங்க? நம்ம வந்து அந்த அந்த ஆங்கிள் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, டிடிவி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் எல்லாரும் கண்ணை மூடிட்டு அவருக்கு சரி, ஓகே சார். நான் இப்போ நீங்கள் வந்து இப்போ டிடிவி வந்துட்டார், அவர் ஆஃப் ஆர்டராக இருப்பாருன்னு சொல்கிறீங்க. பிஎம்கேல கொஞ்சம் பிளவு ஏற்பட்டிருக்கு. ஆனால் 2 பேரும் ஒரு சைசபிள் நம்பர் உள்ள கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. ஓவராலாக இந்த அலையன்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும், அதை நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ ஓவராலாக இந்த அலையன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது மெஜாரிட்டி வந்து அதிமுக தான் கண்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பிஎம்கே கொஞ்சம் கண்ட்ரிபியூட் பண்ணலாம். தினகரன் நெக்லிஜிபிள் கண்ட்ரிபியூஷன், பாஜகவும் வெரி நெக்லிஜிபிள் கண்ட்ரிபியூஷன். பாஜக 3-4% மேலே கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அலையன்ஸ்க்கு. அதோட குறைச்சல கூட போகலாம். நம்பர் சார், எனி நம்பர் கேன் யூ கம் அப் வித் ஃபார் திஸ் அலையன்ஸ்? ஃபார் திஸ் அலையன்ஸ் நான் என்றைக்குமே ஒரு எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்குறது இல்லை. ஃப்ளோர் அண்ட் சீலிங் கொடுக்குறேன். ஃப்ளோர் டெஃபினட்டாக சம்மர் க்ளோஸ் டு அரவுண்ட் 29. சீலிங் இஸ் க்ளோஸ் டு அரவுண்ட் 33-34 பர்சன்டேஜா? யா. நான் சீட்ஸ் கேட்குறேன். சீட்ஸ் தான் மக்களுக்கு நான் சீட்ஸ் நான் யாரையுமே ப்ரொஜெக்ட் பண்ணுறது இல்லை சார். பிகாஸ் த சீட்ஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொஜெக்ட். சர்டன் ஏரியாஸ் நான் பார்க்குறது, நான் முன்னாடி கோயம்புத்தூரில் எப்படி இம்பேக்ட் ஆஃப் விஜய் அவர்களும் செந்தில் பாலாஜி அங்கே போயிருக்கிறதும் என்ன இம்பேக்ட்டும் நமக்கு இன்னும் தெரியாது கிரவுண்டில். அதை தவிர நிறைய விஷயங்கள் லாஸ்ட் 2 டேஸில் நடக்கிற இம்பேக்ட்டும் நமக்கு தெரியாது, யார் என்ன பண்ணுறாங்கன்னு. அது தேசிய கட்சிகளும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது கேள்விப்படுறோம். அதனால் வந்து சீட்ஸ் கன்வர்ஷன் நான் என்றைக்குமே அவ்வளோ ஈஸியாக போகிறதில்ல unless we get some raw data on exit poll or something like that, but I don't think we can give a seats. அமெரிக்கா மாதிரி எங்க ஊர்ல டேட்டா எதிர்பார்க்க கூடாது. நீங்க இல்ல டேட்டா இல்ல நான் நியூஸே கொடுக்க முடியாதவன் எப்படி சார் டேட்டா கொடுப்பா? அதுவே தப்பு. எக்ஸிட் போல் பண்ணுவான். நாங்க ஜர்னலிஸ்டா சொல்ல முடியும் சார். சிங்கிள் காலம் நியூஸ் ஃபேரா ஸ்கொயரா ஒரு நாள் பப்ளிஷ் இல்ல. நான் ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளோர் இருக்கு, ஒரு சீலிங் இருக்கு. ஓகே, அதுக்குள்ள தான் இருக்கு. ஆனா இப்போ ஜூனியர் விட எல்லாம் பத்தி கவலைப்படல. 85 சீட்ஸ், அரௌண்ட் 85 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 70 ஆல்மோஸ்ட் லாஸ்ட் எலெக்ஷன்ல வாங்கின மாதிரி தான். ஏடிஎம்கேக்கு 75, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் 4-3-2 அப்படின்னு ஒரு 85. 27 சீட்டு இழுபறி, 120 வந்து டிஎம்கே அலையன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும்னு விஜய்க்கு 3 சீட்டு என்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நான் வந்து உங்களுக்கு வரேன். இவர் திரு சுரேஷ் சொன்ன மாதிரி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கேயும் வந்து கனிமொழி இருக்காங்க, உதயநிதி இருக்காரு, ஸ்டாலின் வந்து கடுமையாக உழைக்கிறாரு. ஆனால் இவர் மட்டுமே செய்ய வேண்டியிருக்காரு. ஏடிஎம்கேயோட ஸ்டைல் இது. ஒன்லி தலைவர், அவ்வளோதான். ஜெயலலிதா, எம்ஜிஆர் அதேமாரி ஒரு தினம் முன்னிறுத்துறாரு. ஜெயிச்சிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமே எல்லாரும் ஒத்துக்கும். வேறு வழியே கிடையாது. ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா வாட் யூ மேக் ஆஃப் திஸ் கேம்பெயின் ஜென்ரலாக ஏடிஎம்கேயோட சான்ஸ்? சார் இந்த ஏடிஎம்கேயோட அலையன்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த அலையன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகிருக்கு? ஏடிஎம்கே, பிஜேபி, ஏஎம்எம்கே, பிஎம்கே, இதோடைய ஒன்லி அண்டர்லைங் காமனாலிட்டி இந்த எல்லா பார்ட்டியிலும் நம்ம பார்த்தோன்னா திமுக எதிர்ப்பு. திமுக கவர்மெண்ட்டை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணணுங்கிற ஒரு சிங்கிள் மைண்டட் விஷயந்தான் இந்த பார்ட்டிஸ்க்கு நடுவில் ஒரு சினர்ஜி கொண்டு வந்திருக்கு. இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை திருவிகா நகர் கான்ஸ்டியூன்சியில் சீட்டாக கொடுக்கறது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க? பிகாஸ் அவங்க வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டோடைய சோ கால்ட் போலீஸ் ஃபெயிலியர்ஸ் ஒரு அந்த நேரேட்டிவ், ஒரு போலீஸ் ஃபெயிலாக இருக்குங்கிற நேரேட்டிவை அப்போஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவருடைய கணவர் நார்த் சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு சோஷியல் லீடரு, பொலிட்டிக்கலாக அவர் பெருசாக சாதிக்கலனாலும் ரொம்ப பெரிய இம்பேக்ட் இருக்கிற பிஎஸ்பியோட ஸ்டேட் பிரசிடென்ட் ஆம்ஸ்ட்ராங்கை கொடூரமாக கொன்னாங்க, மர்டர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஃபெயிலியராக இவங்க ஒரு சிம்பிளாக வந்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியருக்கு இது ஒரு உதாரணம். கரெக்ட். லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். அதை வந்து திமுக கவர்மெண்ட்டோட எதிர்ப்புக்காக ஒரு அண்டர்லைன் தீமை நம்ம பார்க்குறோம். அந்த கேஸையும் சரியாக ப்ரூவ் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு. கரெக்ட். ஸோ இதுதான் வந்து அண்டர்லைங் தீம் ஆஃப் இந்த என்டிஏ அலையன்ஸுங்கிறது மாதிரி பார்க்குறேன். சார் இன்னொரு விஷயம் வந்து ஏடிஎம்கே இது வந்து திஸ் இஸ் அ பேட்டில் ஃபார் சர்வைவல். எனக்கு இந்த எலெக்ஷனில் நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி அவங்க ஜெயிக்கலைன்னா கட்சி வந்து ஸ்ப்ளிண்டர் ஆகும். ஆல்ரெடி ஸ்ப்ளிண்டர் ஆகிருக்கு. அமமுகவே அவங்கள்ட்டேருந்து வந்த கட்சி தான். ஸோ கண்டிப்பாக ஸ்ப்ளிண்டர் ஆகுங்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ அதனால தான் அந்த கடினமான உழைப்பு வந்து எடப்பாடியார் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. அவர் வந்து தன்னுடைய அரசியல் ஃப்யூச்சரை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக தான் வந்து பயங்கரமாக உழைக்கிறாரு.
இன்னொரு விஷயம் வந்து நம்ம இதை முன்னாடி நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். அலையன்ஸ் பார்ட்னர்ஸில் ஒரு நல்ல சினர்ஜி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ திரு அண்ணாமலை வந்து இப்போ கேம்பெயினிங் கூட வருவாரா, ஆனால் அவர் சீட்டு கொடுக்கல, அவர் வந்து கேம்பெயின்லேருந்து விலகுவாருங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு கேம்பெயின். அவர் மதுரையில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு, கோயம்புத்தூரில் கேம்பெயின் பண்ணியிருக்காரு, நிறைய ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ்லாம் they appear to be thrilled. அண்ணாமலை பக்கத்தில் இருக்கும்போது கோயம்புத்தூரில் வந்து பண்ணும்போது பயங்கர புலகாங்கியம் பண்ணிச்சிட்டாங்க. ஏன்னா அவருக்கு யூத் ஓட்ஸ் இருக்குது, யூத் ஓட்ஸ் ஏடிஎம்கேக்கு இல்லை. அது நம்ம வாங்கலாம் இவரோட பிரச்சாரத்தின் மூலமாக நினைக்கிறாங்க. நமக்கே தெரியுது ஏடிஎம்கே வந்து பிஜேபியை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. பிஜேபி நம்மளை ஸ்பிளிண்டர் பண்ணிடுவாங்களா, சிவசேனாவுக்கு நடந்த மாதிரி, இல்லை பீகாரில் நிதிஷ்குமாருக்கு இப்போ என்ன நடக்குதோ அதை மாதிரி அவங்க பயப்படுறாங்க. ஸ்வாலோ பண்ணிடுவாங்களா, ஸ்வாஹா பண்ணிடுவாங்களா அப்படின்னு. அப்படி இருந்தும் நீங்கள் பாருங்கள், பிஜேபியோட எவ்வளோ சென்ட்ரல் லீடர்ஸ் வந்து இங்கே கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருக்காரு, அமித்ஷா அண்ட் மோடி அவர்கள் வந்திருக்காங்க, பியூஷ் கோயல் வந்திருக்காரு. ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, இதில் வந்து அலையன்ஸில் வந்து ஒரு சிங்கிள் மைண்டட் டிமோஷன் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து நமக்கு கிரவுண்ட்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன வருதுன்னா, பாமக 1 year கன்சாலிடேஷன் நார்தன் டிஸ்ட்ரிக்ஸில் பயங்கரமாக இருக்கிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்புட் நார்தன் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன கொடுத்தாங்கன்னா, நிறைய 1 years, இன்ஃபேக்ட் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற 1 years கூட திமுக மினிஸ்டர்ஸ் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. எனக்கு டெண்டர் வந்து திமுக சார்ந்தவங்களுக்கே கொடுத்துட்டாங்க, எங்கள் ஜாதிக்காரங்களுக்கோ எங்கள் இதுங்களுக்கு கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்புட் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அந்த ஒரு 1 year கன்சாலிடேஷன் ஆகியிருக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து ஏஎம்எம்கே வந்து தேவர ஒரு கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்காக திரு டிடிவி தினகரன் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. ஆனால் இந்த அலையன்ஸ்க்கு வந்து சென்னை ஜோனில் என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும். மற்றபடி நார்தன் டிஸ்ட்ரிக்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல அவங்களுக்கு கணிசமான சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்டில் வந்து கண்டிப்பாக அவங்க பர்ஃபார்மன்ஸை மிரர் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி கிவ் ஆர் டேக் ஃபியூ சீட்ஸு. டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில் அவங்க வின் பண்ண 3-4 சீட்ஸ் தவிர பெருசாக அவங்க ஜெயிப்பாங்களாங்கிறது வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ 2021 விட ஸ்ட்ரைட்டாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆனால் அவங்க மெஜாரிட்டி வின் பண்ணுவாங்களாங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை அது ஒரு டச் அண்ட் கோவாக தான் இருக்குங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சான்சஸ் குறைவுன்னு நினைக்கிறேன். டச் அண்ட் கோ இருக்கும் சார். டிஃபிகல்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஃபிகல்ட் டு ஸ்விங் ஓட்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட். அல்லது விஜய் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டாரு டிஎம்கேவை. டிஎம்கே ஓட்ஸ் அவர் பிரிக்கிறாரா, ஏடிஎம்கே ஓட்ஸ் பிரிக்கிறாராங்கிறது வந்து எல்லாருமே பேசு பொருள் தான் இருக்குது. நமக்கு எந்த டேட்டாவும் கிடையாது. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபேர். அப்புறம் வந்து நீங்கள் இவர் வந்து தினகரன் வந்து தஞ்சாவூரில் அவங்க அந்த முக்குளத்தூர் கல்லர் இருக்கிற ஏரியாவில் எடப்பாடியோட பிரச்சாரம் பண்ணார். அதுமாரி தெற்கையும் போய் ஒன்றா பிரச்சாரம் பண்ணார். ஸோ ஏற்கனவே அவங்களுக்குள்ளார அனிமாசிட்டி இருந்தால் கூட இப்போ வந்து நம்ம காமன் எனிமி திமுக தோக்கடிக்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் பிஜேபி மிரட்டி இருக்கலாம், ஏதாவது அவரை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து ஏதோ இந்த எலெக்ஷனுக்காக ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டாக காமிக்கிறாங்க. இவர் பற்றி அன்புமணி ராமதாஸ் பற்றி சொல்லணும். அந்த அலையன்ஸ்லேயே எடப்பாடி அளவுக்கு திமுகவை திட்டுறது, திமுகவை எதிர்க்கிறது, திமுக தோற்கடிக்கணும், எங்கள் குடும்ப பிரச்சனைக்கே அவங்க காரணம், விஜய் சொல்கிற மாதிரி அவரும் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த இம்பேக்ட் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் ஆஸ் அ கம்யூனிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக இதில் வந்து வன்னியர் வந்து திமுக 100% நினைக்கிறேன். நிறையா ஓட்டு போடுற கம்யூனிட்டி அவங்களுக்கு. வட மாவட்டங்கள் திமுக எப்போதுமே ஸ்ட்ராங். டெல்டாலையும் நிறையா வன்னியர்கள் இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் பெரிய சிக்னிஃபிகண்டான போர்ட்ஃபோலியோ கிடையாது, சீட்டு கிடைக்கிறதே கஷ்டப்பட்டார், மோஸ்ட் சீனியர் வன்னியர் லீடர். அப்புறம் எஸ்எஸ் சிவசங்கர் நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காங்க, மதிப்போடு வச்சுருக்காங்க. அப்புறம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஓல்டு ஹேண்டு அவரை வச்சுருக்காங்க. இன்னும் புது யங் பிளட் வந்து அங்கே அந்த ஜாதி கிடைக்கல. அப்புறம் வந்து அந்த ஜாதி ரெப்ரசன்ட் கட்சி பண்ணுற கட்சியும் வெளில போயிருக்குது. வேல்முருகன் ஒரு தலைவராக இருந்தார், அவர் கூட அலையன்ஸை விட்டு வெளியில் போயிட்டார். அவர் 1 சீட்டோ 2 சீட்டோ கேட்டது கொடுத்துருக்கலாம், கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ அதை கூட ஒரு ஸ்டாலின் கனெக்ட் பண்ணிட்டு இருப்பார் நினைக்கிறேன். ஆனால் அவர் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிஎம்கேவோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைப்பார். எவ்வளோ திட்டினாலும் ராமதாஸே அவர் ரொம்ப இதுவாக பேச மாட்டார். ஏன்னா அந்த கம்யூனிட்டியோட ஓட் பேங்க் அவருக்கு தெரியும். லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி அவுட் சைட் தலித்ஸ் இன் தமிழ்நாடு. சார், நீங்கள் பிஎம்கே கேம்பெயின் பற்றி சொன்னீங்க. அந்த பிஎம்கே கேம்பெயின் வந்து இமோஷனலாகவும் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வேர் அன்புமணி ராமதாஸோட 2 டாட்டர்ஸும் வந்து பயங்கர போன எலெக்ஷன். ஆனால் இந்த கேம்பெயினில் நம்ம பார்க்குறோம் அவங்க வந்து எங்கள் ஃபேமிலியை உடச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் முன்னிறுத்தி பையனுக்கு எதிராக போய் கேம்பெயின் அம்மா ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ பரவாயில்ல, தமிழ்குமரன் தோக்கணும். ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இந்த எலெக்ஷனில் வந்து நம்ம பயங்கரமான நிறைய லேயர்ஸ் விதின் லேயர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எஸ் சுரேஷ், நான் வந்து இந்த பாமக விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னா, பாமக என்றைக்குமே அந்த பெல்ட்டில் ஸ்ட்ராங். ஸோ இப்போ ஒன்றும் புதுசாக வந்து பாமக வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு தெரில. அந்த ஸ்ட்ரென்த்லேயே ஒரு 1% டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 0.5 1 வாட் எவர் அதுலேருந்து தான் அவர் எடுக்க முடியும், வெளிலேருந்து எடுக்க முடியும், அந்த ஒரு கம்யூனிட்டியில் தான் அவர் எடுக்க முடியும். ஸோ பாமக லாஸ்ட் டைம் 4 சீட் வாங்கினாங்க, அது 6 சீட் ஆகலாம். அது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏடிஎம்கேக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்கே அலையன்ஸில் எடப்பாடியார் தான் ஸ்டாரு, அவரை நம்பி தான் ஓட்டு, அவரை நம்பி தான் சீட்டு. மற்ற இதர கட்சிகள் தினகரனாக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், 4 வாட்டி 4 வாங்கினார். பிஜேபி லாஸ்ட் டைம் 4 வாங்கினாங்க. என்னுடைய கணிப்பில் 2 வாங்கினாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார், நான் பிஜேபி பற்றி 2 விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பிஜேபிக்குள்ளேயே நிறையா ஒரு சேர்ன் இருக்குது, ஒரு நெகட்டிவான சேர்ன் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு நல்ல சீட்டு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு விஷயம் நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவங்க கட்சியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு சீட்ஸ் கிடைக்கலங்கிற மாதிரி, எஸ்பெஷலி நம்ம சென்னையில் சொன்னோன்னா வேளச்சேரியில் திரு எஸ்ஜி சூர்யா அவர்களுக்கும் ஐ திங்க் ஹார்பர்லேயோ இல்லை டி நகர் ஹார்பரில் வினோஜ் பி செல்வம் அண்ட் டி நகரில் எந்த கேண்டிடேட் உமா ஆனந்த் அவரே கூட ட்ரை பண்ணாரு. அது மட்டும் இல்லை, மயிலாப்பூரில் இன்ஃபேக்ட் இது கட்சியில் ஒரு நல்ல பெரிய பொறுப்பில் இருக்கிறவருடைய ஃபேமிலி மெம்பரே எனக்கு சொன்னாங்க, மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு சீட்டு கொடுத்தது வந்து கட்சியிலேயே நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல. கரெக்ட். ஸோ இது வந்து பிஜேபியில் நடக்கிற சேர்ன். ஆனாலும் நம்ம பிரச்சாரத்தை பார்க்குற போது பிஜேபி வந்து ரொம்ப சினர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி சார். வந்து இந்த பிஜேபி பிரச்சாரத்தை பற்றி சொன்னதுனால நான் வந்து அண்ணாமலை ஒதுங்கிடுவார்னு நினச்சேன். எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு. ஆனால் மேலிடத்தில் பேசியிருக்கிறாங்க, ஏதோ வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அது செய்வோம், நீங்கள் வந்து பார்ட் ஆஃப் அவர் பிளான்ஸ் இங்கே அப்படின்னு நோ அன்சர்டன் டேர்ம்ஸ் அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவர் கமிட்மெண்ட்டோட பண்ணுறார். அவர் தலைவராக இருந்தால் எப்படி பண்ணுவாரோ அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் நிச்சயமாக அவர் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறாரு, பேசுகிறாரு. ஏடிஎம்கே கேண்டிடேட் பேசுகிறாரு, பிஎம்கே கேண்டிடேட் பேசுகிறாரு, ஏஎம்எம்கே கேண்டிடேட் பேசுகிறாரு. அது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் வாங்கின சீட்டு வந்து நிறையா சீட்டு வந்து ஹோப்லெஸ் சீட்டுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளார இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏடிஎம்கே கேம்பெயினில் ஒரே ஒரு பாயிண்ட் நான் இதை சொல்லியே ஆகணும். மதுரை சென்ட்ரலில் திரு சுந்தர்சி அவர்களுடைய கேம்பெயின், அவர் வந்து பொலிட்டிக்கல் நோபடி. ஐ திங்க் குஷ்பு மேடம்கே அவர் கண்டெஸ்ட் பண்ண போகிறாராங்கிறது தெரிஞ்சிருக்கோம்னா நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். ஆனால் பிடிஆர் மாதிரி ஒரு வெரி வெல் ஸ்போக்கன், இன்டர்நேஷ்னலி வெல் ரினவுண்ட் ஒரு எம்எல்ஏ, மினிஸ்டர் ப்ளஸ் வாட் எவர் அதர் அவருடைய விஷயங்கள் அவரே சொல்லிப்பார், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டுக்கு ரொம்ப டக்கரான ஃபைட்டு கொடுத்துட்ருக்காரு. மக்கள் கிட்ட ரீச் ஆகிற மாதிரி இஷ்யூஸை பேசிகிட்டு இருக்காரு. ஒரு ரொம்ப பொலைட்டான வேலை பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க. தோத்தா கூட அவரோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நான் அசந்துட்டேன். கிளாரிட்டி ஆஃப் தட். அவர் பேசுறது சப்ஸ்டன்ஸுக்கு அடுத்ததுலாம் எப்படி பேசணும், காமாக கம்போஸ்டாக தன்னோட பாயிண்ட்ஸ் எப்படி சொல்லணுங்கிறது வந்து நம்மளாமே அவர்கிட்டருந்து கற்றுக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். சார் சாரி சொல்லுங்கள். ஸோ இந்த பிஜேபி விஷயம் பேசும்போது நான் 2-3 சீட் தான் வரும்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கரெக்டான சீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. ரெண்டாவது நல்ல கேண்டிடேட்ஸ் கிடையாது. தமிழிசை நிச்சயமாக மயிலாப்பூரில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவரும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கலாம், பரவாயில்ல சார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வானதி ஒரு நல்ல கேண்டிடேட்டை வின் பண்ணுவாங்கன்னு நினச்சா, அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போச்சு. அவங்க அந்த சீட்டே கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். காந்தி அவர்கள் சீட்டு, அந்த சீட்டும் எனக்கு என்னமோ அது வந்து கன்ஃபார்ம்டாக அவங்களுக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த 3-4 சீட் எடுத்ததில் 50% வந்தால் கூட அவங்க ஆசைப்படுவாங்க. நீங்கள் அண்ணாமலை கேம்பெயினை பற்றி பேசுனீங்க. அவர் கேம்பெயின் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவங்க கிடைச்ச அந்த 27 சீட்டுக்கு எவ்வளோ சீட்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆகும்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகும். அது வந்து அதுதான் என்ன சந்தேகத்தை கிளப்புதுன்னா, பிஜேபி தமிழ்நாட்டை பற்றி கவலைப்படலையா இந்த எலெக்ஷன்? நான் அப்படி நினைக்கிறேன். அவங்களோட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஏன் அவங்க கவலைப்படலைன்னா, நான் வந்து ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் தமிழ்நாட்டில் நிச்சயமாக நடக்க போகுது. யார் வின் பண்ணாலும், அது எடப்பாடியார் வின் பண்ணாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் வின் பண்ணாலும் சரி, ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் நடக்க போகிறது. அந்த 2029 தான் பாஜகவுக்கு ஒரு குறி. 2026 அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. 2029 என்னை பொறுத்தவரை அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் தமிழ்நாட்டில் அவங்க எலெக்ஷனை சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை மோடின்ற ஒரு இதை வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட தலைமையில் ஒரு கூட்டணி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். 2029 பிளே 2026 அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. பிஜேபி தலைவர் ஒருத்தர் சொன்னார், 2029 எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், அதில் ஒரு மைனர் பார்ட்னராக ஏடிஎம்கே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட நோக்கம். அதனால தான் அவங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்டிஏ வென்றால் மகிழ்ச்சி, தோத்தால் இன்னும் மகிழ்ச்சி. கரெக்ட். அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த ஒரு இம்பேக்ட் பெருசாக இல்லை அண்ணாமலை கம்பெனி. ஏன்னா அவங்க வந்து எடுத்துக்கிட்ட சீட்டு 27 சீட்டு மட்டும் இல்லை, அவங்க சென்னையில் வந்து 2 சீட்டுக்கு வாங்காமல் இருந்தது. கோயம்புத்தூரில் அண்ணாமலை பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான பலனே இல்லாமல் ஒரே சீட்டோட நிறுத்தி. எக்ஸாக்ட்லி. இது எல்லாமே அவங்க இந்த எலெக்ஷனில் கேரளாலேயும் அவங்க வந்து எல்டிஎஃப் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்டிஎஃப் ஜெயிச்சா
யூடிஎஃப் கலகலத்து போயிடும், யூடிஎஃப்லேருந்து நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் பக்கம் வந்துடுவாங்க, பிஜேபி பக்கம் வந்துடுவாங்க, காலியே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறதாவும். அஸ்ஸாமில் ஓகே அது ஒரு ஸ்மால் சார் ஒரு சின்ன கரெக்ஷன், தாமரை சின்னம் வந்து 33 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ இவர் வாசல்லாம் தனி கட்சி வச்சுருக்காருல்ல, அதனால நம்ம அந்த ஸோ அந்த வாசனை பற்றி நம்ம பேசியே ஆகணும். இல்லை சார், தமிழ்நாட்டில் வந்து சின்னத்துக்கு தான் சார் ஓட்டு. ஸோ நம்ம அப்படி தான் பார்க்க வேண்டி இருக்கு. இப்போ ஒரு விஷயத்தை என்னால் எழுதி கூட தர முடியும், பாண்ட் பேப்பரில் எழுதி தர முடியும், வாசன் ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டார். அப்சல்யூட்லி மினிஸ்டருக்கு எடுத்தாப்புலையும் 2011 ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு கும்பகோணம் சாக்கோட்டை அன்பனுக்கு நிறுத்தியிருக்கிறாங்க. அது எல்லாம் சீட்டுனே சொல்லக்கூடாது, காலியான சீட் அதெல்லாம். அதனால் நீங்கள் அது அவங்க மைனஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பட் ஓவராலாக அவங்க போட்ட சீனுக்கு வந்து பிஜேபி 40 சீட்டு அல்லது சென்னையில் எனக்கு வேளச்சேரி வேணும், டி நகர் வேணும், கொடுத்தே ஆகணும்னு ஃபைட் பண்ணி சாதிப்பாங்களோன்னு தோணுது. பட் எடப்பாடி எந்த சீட்டுமே கொடுக்கல நியாயமாக. இப்போ எனக்கு பிஜேபியோட கொள்கைகளில் இதுவே கிடையாது, எனக்கு வந்து அக்செப்டன்ஸே கிடையாது. நான் வந்து கோயம்புத்தூரில் 2 சீட் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறேன். ஏன் தனியாக நின்று அண்ணாமலை அவுட் பர்ஃபார்ம்டு உங்கள் சிங்கை ராமச்சந்திரன் ஏடிஎம்கே டேட்டா இருக்குங்க கொடுங்க. அதேமாதிரி தமிழிசை வந்து டெபாசிட் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க ஜெயவர்தனை. அப்போ கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு வந்து வாக்கு தானே அது ஏடிஎம்கே கொஞ்சம் வாக்கு கிடையாது. இல்லை மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகணும், மோதிக்கு போடுறப்போ ஓட்டுக்கு தானே போட்டாங்க. அதுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதுதான் சார், அந்த அந்த ஒரு விஷயத்தை தான் நான் வரேன். பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எலெக்ஷனில் அமித்ஷா அவர்கள் அந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் கவனிக்கணும். 20% அதிமுக கூட்டணியும் 19% எங்கள் கூட்டணியும் ஒன்றா சேர்ந்துச்சு, நாங்கள் ஆல்ரெடி 40% கிட்டத்தட்ட வந்துட்டோன்னாரு. அந்த கால்குலேஷனில் தான் அவங்க போகிறாங்களே தவிர 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 இன் எலக்ட்ரல் மேத். அப்படி நடந்ததா இல்லை, அப்படி நடந்ததா ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் அதுக்கு வரேன். அப்படி நடந்திருந்தால் காங்கிரஸும் ஆப்பும் பெரிய லெவலில் வந்திருக்கணும், குஜராத்தில் வந்திருக்கணும், கோவாவில் வந்திருக்கணும், டெல்லியில் வந்திருக்கணும், வரல. 1+1 இஸ் நாட் ஈக்குவல் டு 2. ஸோ எடப்பாடிக்கு விழுந்த ஓட்டு 2024 லோக்சபா எலெக்ஷனில் சில ஓட்டு ஆன்டி பிஜேபி ஓட்ஸ். சிமிலர்லி அண்ணாமலைக்காக விழுந்த என்டிஏ ஓட்ஸில் சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆன்டி இபிஎஸ் ஓட்ஸ். அதனால தான் நான் இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு வந்துடுறேன். அதனால தான் நான் அந்த 20+19 ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஏன் பாஜக வந்து இதை வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுது கிரவுண்டில். அவங்களுக்கு இதெல்லாம் கிரவுண்டில் தெரிஞ்சப்புறம் சரி நம்ம வந்து வி வில் பிளே இட் பை தி இயர்ன்ற மாதிரி 2026 முடிவிட்டோம், 2029 பார்த்துக்கலாம் அப்படின்னா. அதனால தான் அண்ணாமலைக்கு அந்த ஒரு கேரண்டி கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் போனார் டெல்லிக்கு, போயிட்டு வந்தப்புறம் தான் கேம்பெயின் பெருசாக ஆரம்பித்தார். ஸோ அவருக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்கலாம், நீங்கள் தான் ரன் பண்ண போகிறீங்க 2029ன்றது. அதான் என்னுடைய கணிப்பு. தப்புன்னு சொல்ல போகிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே எதிர்காலத்துக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரப்போன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களால ஆட்சிக்கு வர முடியாது. 90 சீட்டு வச்சுருந்தா கூட அதை வச்சுக்கிட்டு கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்க முடியும்னு எனக்கு தோணலை. அவங்களுக்கு தேவை இப்போ பவர். அது இல்லாமல் அந்த கட்சி வந்து கொஞ்சம் கலகலத்துக்குன்னு நினைக்கிறேன். எனிவே பார்க்கலாம், அடுத்தடுத்த கூட்டணி கட்சிகள்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்ஸ் அண்ட் வீக்னஸ்லாம் நாங்கள் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும்